லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். நம்ம வாங்கக்கூடிய இடத்துல கிழக்கிலோ வடக்கிலோ உயரமான மலைகள் சரியான லெவலில் இருந்துன்னா அந்த ஏரியாவை கொஞ்சம் நெருங்க வேண்டாங்க, கொஞ்சம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடும். அதெல்லாம் இருக்க வேண்டிய சூழல் இருக்க தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி ரெமெடியிலேயே போக வேண்டாங்க. நல்ல இடமா வேணும்னாவே இந்த திசை பார்த்த மனையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னா அது எந்த திசை பார்த்த மனைகள்? அதாவது முதலாக சொல்ல போனால் 4 பக்கமும் ரோடு இருக்கணுங்க. இந்த வீட்டை வந்து சரிப்படுத்தலாம் சமன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது அந்த இடத்துல எலும்பு ஓடு கறி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தென்படுது. அப்படிங்கும்போது அவங்க மனசில் ஒரு பயம் வந்தது, அச்சோ இந்த இடம் நம்ம வாங்கிட்டோமே, இது சரியா தப்பா, இப்படிலாம் வெளியில் வருதே, பயமாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்க மனசில் வருதில்ல சார். இது என்ன சார்? ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை கேள்வி கேட்குறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 3 தலைமுறைக்கு முன்னாடிங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டுருக்கு, சென்னையே வராது. ஆனால் மாவட்டமே மாறி இருந்தாலும் சென்னையோட கண்ட்ரோல் அப்படின்ட்டு வரும். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இடம் எவ்வளோ தூரம் விரிவானாலும் முதலில் கட்டப்பட்ட இடத்துலையும் சரி, இன்று புதிதாக கட்டப்படுகின்ற இடத்திலும் சரி, அனைத்து இடங்களையுமே அனைத்து உயிரினங்களும் மண்ணில் புதைந்துள்ளது. தெற்கு பார்த்த மனை ஒவ்வொரு இடம் வந்துங்க நேராக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் மட்டும் வீதியை ஒரு முன்னாடி இருக்கா அதையும் சேர்த்து கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டுவது ரொம்ப தவறான முறை. தெற்கு பார்த்த இடத்துல எல்லையில் வீடு கட்டுவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமானது. அதை வந்து நீங்கள் கேட்கும்போது மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தான் நான் அளவு சொன்னேன். சின்ன இடமா இருக்குது, நம்ம இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டிட்டோம், நீச்சத்தில் வழி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு கதவை திறந்த ரோடு, மெயின் டோர் திறந்தாச்சுன்னா உள்ளே வந்தாச்சு. வடக்கில் வாய்மூலையில் வச்சு கட்டினா கண்டிப்பாக குறைந்த நாட்களில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வளம் வாஸ்து அசோகன் FA ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வாங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். சார், பொதுவாக வாஸ்து அப்படின்னு எடுக்கும் பொழுது மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது சார். எவ்வளோ விஷயங்கள் அவங்க தெரிஞ்சாலும், எவ்வளோ விஷயங்கள் அவங்க பார்த்தாலும், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னமும் அவங்க மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது, இது சரியா இது தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசோலேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ பொதுவாக நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதுக்கு நான் ஏதாவது ஒரு மனை பிளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். இது எப்படி சார் சரியான முறையில் நம்ம பார்த்து வாங்கணும்? முதல்ல வந்து இடம் வாங்கும்போது அதை வந்து இடத்த வந்துங்க அவங்க பூமி வாட்டம், பூமி சாய்வுன்னு சொல்லுவாங்க. கிழக்கிலிருந்து எங்கே மேற்க தண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. வடக்கு சாய்வு கிழக்கு சாய்வு பூமியை செலக்ட் பண்ணணும், இல்லை சமதளமாக இருக்கிறது செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற இடமா பார்க்கணுங்க. அப்புறம் வடக்கிலும் கிழக்கிலும் ரோடுகள் வந்து தொடர்ச்சி இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய இடத்துல கிழக்கிலோ வடக்கிலோ உயரமான மலைகள் சரியான லெவலில் இருந்துன்னா அந்த ஏரியாவை கொஞ்சம் நெருங்க வேண்டாங்க, கொஞ்சம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுங்க. அதெல்லாம் இருக்க வேண்டிய சூழல் இருக்க தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி ரெமெடியிலேயே போக வேண்டாங்க. நல்ல இடமா வேணும்னாவே வடக்கிலும் கிழக்கும் உயரமான மலைகள் இருக்கிற இடத்துல நெருங்க வேண்டாம். அப்புறம் தெற்கிலும் மேற்கிலும் இன்னும் உங்களுக்கு குழிகள் கடல்கள் இந்த மாதிரி சார்ந்த பகுதியில் இருக்க வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா கடல்கள் பூராமே கிழக்கு பகுதியில் வந்துடும், அதனால் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ கேரளா எடுத்துட்டோம்னா பூரா மேற்கு பகுதியில் வருங்க. அங்கே ஏதோ ஒரு அப்நார்மலாக விளைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்து சம்மந்தப்பட்டது பூமியினுடைய பூகரைகளில் மேற்கிலும் கிழக்கும். நம்ம இந்த பூமியையோ இந்தியாவையோ இந்த உலக மேப்பையோ மாற்ற நம்மளால் முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நாம் கட்டுகின்ற இடம், நாம் செலக்ட் பண்ணுற இடத்த வந்து நாம் தெரிவிக்கலாம், தெளிவாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சூத்திரமும் இருக்கிறது, சூட்சமும் இருக்கிறது. நற்பலன்கள் தரக்கூடிய மனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூமி வாட்டமும் இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தா போதும். கண்டிப்பாக சார். சார், இப்போ என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து இதுக்கு மேலே தான் இடம் வாங்க போகிறேன். ஸோ அந்த இடம் எனக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அதை வீடு வாங்குகிற அந்த வீட்டுக்கான மனை வாங்குகிற எல்லாருக்குமே இருக்கும் சார். அப்போ பாசிட்டிவிட்டி உங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு மனை சூஸ் பண்ணீங்க, இந்த திசை பார்த்த மனையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னா அது எந்த திசை பார்த்த மனைகள் சார்? அதாவது முதலாக சொல்ல போனால் 4 பக்கமும் ரோடு இருக்கணுங்க, வீடு நடுவில் இருக்கணும். 4 பக்கம் நம்ம ரோடில் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி மனை கிடச்சதுன்னு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது 3 பக்கம் ரோடுகள். அப்புறம் அடுத்தது ஈசானி மனை, வடக்கிலும் ரோடு கிழக்கிலும் ரோடு, ஈசானியும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கிற மனை. அந்த மாதிரி இடங்கள் கிடைக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும். குபேர சம்பத்து அப்படிங்கிறதே ஜலமூலையில் உள்ள மனைகள் தாம்மா.
வடக்கிலும் கிழக்கிலும் பார்த்த மனைகள், தெற்கிலும் மேற்கில் உள்ள மனைகளும் 4 திசைகள் மனைகளுக்குமே யோகம் உண்டு. அந்த யோகத்தை தருகின்ற இடமாக நாம் பார்க்கணும். அதற்கு வந்து உச்ச திசையில் ரோடு குத்து வர மாதிரி இடங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், அந்த மனை வாங்கிட்டோம்னா போதும், மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் கேட்ட அத்தனை இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார், பொதுவாக நிறைய மக்களுக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பூஜை அறை நம்ம வீட்டில் வந்து சூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல பூஜை அறை வச்சுக்கலான்னு திட்டமிட்டுட்டோம் அப்படின்னா, அந்த பூஜை அறைக்கு பின்னாடி இல்லை முன்னாடி பாத்ரூம் வரலாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது சார். ஏன்னா பூஜை அறை புனிதமான இடம், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பாத்ரூம் வச்சிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ற குழப்பம் நிறையா பேருக்கு இருக்குது. இதுக்கு சரியான தீர்வு அப்படின்னா அது என்னது சார்? அதாவதுங்க, இது நீங்கள் ஒரு சந்தேகமாகவே கேட்குறதுனால சொல்கிறேங்க. ஒரு மனிதன் இருக்கிறான், அதாவது கோயிலில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்கலேருந்து சாதாரண ஆள் நிறையா இருக்கிற சாமானியர் வரை அனைவருமே உணவு அருந்துகிறார்கள். எல்லாத்துக்குமே வந்து கழிவுகள்ங்கிறது பாடியில் இருக்கத்தான் செய்யும். என்னதான் 3 மணிக்கு 4 தடவை குளிச்சுட்டு போனாலும் கழிவுகள் பாடியில் இருக்கத்தான் செய்யும். ஆகவே வீட்டுக்குள்ளே நமக்கு கழிவறைக்கு பக்கத்தில் வருது அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி, டாய்லெட் பாத்ரூம். அதனால் இதுதான் பெருசாக இஷ்யூ ஆகி கேட்குறாங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா. அது வந்து உடலில் நம்ம எப்படி அதை இதயத்தை வந்து எதாக இருந்தாலும் சாமி இங்கே கும்பிட்றோம், இங்கேயே நமக்கு கழிவறை இருக்குது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே அது போலவே வீட்டிலையும் நம்ம வந்து கிழக்கு பார்த்து வைக்கலாம், அல்லது வடக்கு பார்த்து கதை வைக்கலாம். ஆனால் சாமி ரூமுடைய கதவை எப்படி வேணால் வச்சுக்கலாம், கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நன்மையை தான் தருங்க, தீமையை தராது. ஆகவே வந்து பயப்படாமல் தைரியமாக வைங்க. நிறைவாக நாங்கள் பிளான் கொடுத்து வந்தவங்க எல்லாமே அப்படித்தான் வச்சுருக்கிறோம். அவங்க பூராமே ஒரு சொல்ல போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கிளில் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவர் இன்றைக்கி ஹோண்டா சிட்டி, இன்றைக்கி ஈவி கார் வரைக்கும் நிறைய போயிட்டாங்கம்மா. என்னுடைய கிளைண்டெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள நான் உங்களுக்கு காமிக்கவும் கூட முடியும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, புது வீடுகள் வாங்கினாலும் சரி, புதிய இடங்கள் வாங்கினாலும் சரி, தொடர்ந்து பார்த்துட்டு. நிச்சயமா சார். இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது கோயில்கள் இருக்குது, அந்த இடத்துல கோயில்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கோவிலுக்கு பக்கத்தில் நம்ம வீடு கட்டலாமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது சார். ஏன்னா கோவிலோட கோபுரம் அந்த நிழல் வீட்டு மேலே படக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் சொல்லுவாங்க. கோயில் இருக்க பகுதியில் வீடு அமையலாமா, வீடு கட்டலாமா சார்? கோவில் இல்லாத ஊரில் தான் வீடு கட்டக்கூடாதுங்க. கோயில் இருக்கிற இடத்துல கோயிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறது சிறப்பானது தான். அந்த வீடு வந்து வாஸ்து சாஸ்திரத்தின்படி மதில் சுமர் அமைத்து கட்டும் பொழுது எந்த விதமான சந்தேகமின்றி அற்புத பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோங்க, நல்லா இருக்காங்கம்மா, ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆலயங்கள் அறிவி வீடை கட்டுவது சால சிறந்ததுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டோட்டலாக எல்லாத்தோட பிரச்சனையும் தீர்ற இடமே ஆலயம். ஆலயத்துக்கு பக்கத்தில் நமக்கு கிடைக்கிறது கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சார். சார், இப்போ பொதுவாக பூஜை அறை எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு வீட்டினுடைய சமையலறை ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு வீட்டுடைய சமையலறை, அந்த சமையலறையில் அடுப்பு, நெருப்பு இது சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த திசை நோக்கி இருக்கணும் சார்? அடுப்புன்னு கேட்டிங்க, நெருப்புன்னு கேட்டுக்கிறீங்க, அப்போவே பயமாக இருக்குது. நெருப்பு அப்படிங்கிறதே வந்துங்க தெற்கு அக்னி, அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி அக்னி மூலை அப்படிங்கிறது கிழக்கு பார்த்த பகுதியில். இங்கே அமைக்க முடியல, தெற்கு பார்த்த வீட்டில் என்ட்ரன்ஸ் வருது சார், அமைக்க முடியல அப்படின்னா வடமேற்கு வாயு மூலையில் வாயு மூலைங்கிறதுல வந்து கிழக்கில் அக்னி மூலைங்கிறதுல ரெண்டில் ஒரு சின்ன விஷயத்தை இன்றைக்கி பதிவு செஞ்சிடலாம். அக்னி மூலைங்கிறது அக்னி மூலையில் மட்டுமே சமையல் பண்ணணும், வாயு மூலைங்கிறது வாயு மூலையில் மட்டுமே சமையல் பண்ணணும். ரொம்ப பெருசாக போட்டு டைனிங் ஹால் போட்டு ஸ்மார்ட் கிச்சன் போட்டு அதை போட்டு இதை போட்டு மேற்குலேருந்து பண்ணுறவங்க வந்து வடக்கினுடைய மையப்பகுதியும் தாண்டி ஈசானியத்து வரைக்கும் சமையல் கட்டை கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வடக்கினுடைய சென்டர் பகுதியிலிருந்து மேல் பகுதியிலோ பண்ணாலும் கூட தவறு கிடையாது. கிழக்கு பகுதியில் அக்னி மூலைன்னு சொல்லிட்டுங்க, முன்னாடி ஒரு சர்வீஸ் ரூம், அதுக்கு பின்னாடி போட்டு தெற்கினுடைய மையப்பகுதி கொண்டு வந்துடுறாங்க. சில பேர் அந்த இடத்துல படி ஒரு 6 காரு போட்டு அதுக்கு பின்னாடி சமையல் வச்சுருப்பாங்க. இங்கேயே கொஞ்சம் சில சம்திங் ராங், நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. ஆகவே கண்டிப்பாக அடுப்பு என்பது நெருப்பே தான். நெருப்பை சரியாக கையாள வேண்டும். நெருப்பை சரியாக கையாளும் பட்சத்தில் அந்த வீடும் வெற்றியாளருக்குரியது. அடுப்பு அக்னி மூலையிலும் வடமேற்கு வாயு மூலையிலும் கண்டிப்பாக அமைக்கலாம். கண்டிப்பாக சார். சார், இப்போ பொதுவாக இதுதான் வந்து நிறைய மக்களுக்கு இருக்க கேள்வி அப்படின்னு சொல்லலாம் சார். என்ன அப்படின்னா, இப்போ வீடு கட்டலாம், இல்லை வந்து ஒரு தொழிலுக்கான அலுவலகம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை வந்து சரிப்படுத்தலாம், சமன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது அந்த இடத்துல எலும்பு, ஓடு, கறி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தென்படுது. அப்படிங்கும்போது அவங்க மனசில் ஒரு பயம் வந்துடுது. அச்சோ, இந்த இடம் நம்ம வாங்கிட்டோமே, இது சரியா தப்பா, இப்படிலாம் வெளியில் வருதே, பயமாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்க மனசில் வருதுல்ல சார். இது என்ன சார், இப்படி இருக்க இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாமா, தொழில் துவங்கலாமா? ரொம்ப பயப்படுற மாதிரில கேள்வி கேட்குறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 தலைமுறைக்கு முன்னாடிங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுட்டு இந்த பண்ணை இருந்தது. அவர்களுக்கு 3 பசங்க 4 பசங்க பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ என்னாங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இவங்களே 50 வச்சுருக்கும்போது அவங்க 100க்கு மேலே வச்சுருந்துருப்பாங்க.
அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் யார் டெத் ஆனாலும் அவங்க தோட்டத்திலேயே புதைச்சிருவாங்க. அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அது அழிவதற்கு வெகு காலம் ஆகும். அது என்ன ஆகுதுங்கன்னா, அது வந்து கை மாறுது இடம். அப்போ மகன் மகள் அமெரிக்கா போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் 5 ஏக்கரா வாங்குவாங்க, 2 ஏக்கரா மாறும். அப்படியே அது பிட்டாக போயிடும். சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, மூதாதையர்களுடைய அந்த சமாதியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. சில பேர் அதையெல்லாம் ஜேசிபி விட்டு இடித்து சமன்படுத்திட்டு வித்துடுறாங்க. சில பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. நாங்கள் தோண்டும் போது இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க கால்ஸ் வரும். கண்டிப்பாக பூமியில் பிறந்தது அத்தனையுமே நமக்கு மண்ணுக்கு போய் மண்ணாக மாற வேண்டியது தான். ஆகவே அதை கண்டு பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து எலும்புகள், ஓடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் ஆரம்பித்து பண்ணிக்கலாம். அது அனைத்து விஷயங்களே மண்ணுக்கு போகிறதா. ஒரு சில இடத்துல நம்ம அணுக மாட்டோம். ஆற்றோரத்தில் சுடுகாடு இருக்கும், அங்கே போய் நம்ம வீடு கட்ட போகிறதில்ல. வாங்கின இடத்துல கட்டணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி வந்தால் ஒரு சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். இதை வந்து நீங்கள் சந்தேகமாக நினைக்க வேண்டியதில்லை. 100% நன்மையாகவே நினச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லைங்க. எல்லா இடத்திலும் இப்பொழுது சென்னைனா, சென்னை வந்து இப்போது சென்னை மட்டும் கிடையாதுங்க. சென்னையை சுற்றி 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 4 சேர்ந்தது சென்னைன்னு தான் சொல்லுவோம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம்னு போட்டுருக்கு. சென்னையே வராது. ஆனால் மாவட்டமே இருந்தாலும் சென்னையோட கண்ட்ரோல் அப்படின்னு வரும். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இடம் எவ்வளோ தூரம் விரிவானாலும் முதலில் கட்டப்பட்ட இடத்திலும் சரி, இன்று புதிதாக கட்டப்படுகின்ற இடத்திலும் சரி, அனைத்து இடங்களையுமே அனைத்து உயிரினங்களும் மண்ணில் புதைந்துள்ளது. ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. கண்டிப்பாக சார். சரி, இது எந்த அளவுக்கு முக்கியமான கேள்வியோ அதே மாதிரி இதுவும் முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புத்து இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த புத்தை வந்து அழிச்சிட்டு ஒரு வீடு கட்டுறதையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடங்குறதையோ வந்து நம்ம மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வாங்கின ஒரு இடத்துல புத்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் சார்? இப்போ நம்ம கட்டியிருக்கிற இடத்துல வந்துங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அல்லது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்லேயும் கூட புத்து இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். இப்போ அதில் எல்லாம் அவங்களுக்கு தெரியல, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வாங்கும்போதே தெரியறது, வாழ மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் ரியல் எஸ்டேட் போடுறவங்களே சமன்படுத்தி என்ன இருந்ததுன்னு தெரியாது. சுத்தப்படுத்தி கிணறு இருந்தாலும் கூட 4 கிணறை மூடிட்டு சைட் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கும்போது அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கட்டுறவங்களாம் பண்ணிக்கிறாங்கம்மா. புத்து இருந்தால் கண்டிப்பாக அதை அழித்து விட்டுங்க. அந்த இடம் கொஞ்சம் ஒரு 4 அடி 5 அடி இது பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தி விட்டு அந்த இடத்துல போட்டுக்கலாம். கண்டிப்பாக மக்கள் நடமாடுகின்ற இடமோ மக்கள் விரிவாக்கம் ஆகும்போது இதனுடைய 5 அறிவு 1 அறிவு ஜீவன்கள் எல்லாம் அது காட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். இவங்க காட்டை அழிச்சிட்டு வீட்டை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆகவே வந்து இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் இருந்திருக்கு, நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அத்தனைக்குமே வந்து சந்தேகமாக நினைக்க வேண்டியது இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரம், பஞ்சபூதங்களின்படி அவர்களுடன் வீட்டை கட்டுவதே சால சிறந்தது. கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து ஒரு தெற்கு பார்த்த வீடு, தெற்கு மனை அந்த இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தெற்கு மையத்தில் நம்ம மாடிப்படி அமைக்கலாமா சார்? இந்த நிறுதி மூலையில் அமைப்பது வந்து சிறப்பானதான். நிறுதி மூலையில் அமைத்தால் வடக்கு பகுதியில் அதே மாதிரி பால்கனி போட்டு அமைக்கணும். இந்த தெற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாம், அக்னி மூலையில் அமைக்கலாம். படி ஏறுகின்ற திசை தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ முதல் படி ஏறினா போதுங்க. அது மட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் போதும். அது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து ஒரு மேற்கு பார்த்த வீடு இருக்குது அப்படின்னா அதனுடைய மேற்கு மையத்தில் நம்ம மாடிப்படி அமைக்கலாமா சார்? இந்த தெற்கு மேற்கில் தான் இந்த மாதிரி டிஸ்டர்புங்க. மேற்கு பார்த்த மையத்தில் வாயு மூலையில் அமைச்சிக்கலாங்கம்மா. வாயு மூலையில் முடியாத பட்சத்தில் மேற்கினுடைய மையப்பகுதியில் உள்படியோ வெளிப்படியோ அமைச்சிக்கலாம். அதுக்கு ஏறுகின்ற திசை கிழக்கு நோக்கி. மேற்கை பார்த்த வீடுனா உடனே கிழக்கு பார்த்த மாதிரி படி ஏறக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்து உள்ளே போய் மேற்கு பார்த்த மாதிரியோ தெற்கு பார்த்த மாதிரியோ படி ஏறுவதே ரொம்ப சிறப்பு. அதாவதுங்க 2ஆம் மடைக்கு ஸ்டெப் போட்டுக்கலாங்க, பா மாதிரி போட்டுக்கலாங்க, சுத்துப்படி மாதிரி போட்டுக்கலாம், மேலே எப்படி வேணால் போட்டுக்கலாம். படி போடுகின்ற இடம் வந்து மேற்கினுடைய மையப்பகுதியில் போடுவதுமே சிறப்பானதும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ நான் வந்து ஒரு 4 திசைகள் கேட்குறேன் சார். இந்த 4 திசைகள்லையுமே இருக்க வீடுகள் வந்து தெரு கடந்து வரலாமா, ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு காத்திருக்கோம் சார். சார், முதலாவதாக இப்போ வடக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் வடக்கு பார்த்த வீடு, இந்த வீடு வந்து தெரு கடந்து வரலாமா சார்? தெரு கடந்து வரலாமா? தெரு கடந்து வரலாங்க. வடக்கு பார்த்த வீடு தெரு கடந்து வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். வீதியை விழுங்கி மனைன்னு முதல்ல நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெரு இருக்குது, வீடு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு இந்த இடம் வெளியே இருக்குது, இப்படி கிராஸாக வந்து அந்த இடத்துல வந்து இப்படி திரும்பி போகும். அந்த வீடு மட்டும் வெளியே தனியாக நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது இந்த பக்கம் ரோடு குத்து அதுக்கு பாஸ் ஆகும், வடக்கு பார்த்த மனையில் இந்த பக்கம் ரோடு குத்து பாஸ் ஆகுங்க. அதாவது 2 பக்கம் பாஸ் ஆகும் பொழுது வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஈசானிய தெருக்குத்தாகவும் மேற்கு வாயு மூலக தெருக்குத்தாகவும் மாறி யோகத்தை கொடுக்கும். வீதியை விழுங்கிய மனை, இது சரியானதே. இது மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய. கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து தெற்கு வீடு அப்படிங்கும் பொழுது இந்த தெற்கு பார்த்த வீடு வந்து வீதியை கடந்து வரலாமா சார்? 100% வரக்கூடாதுங்க. தெற்கு பார்த்த மனை ஒவ்வொரு இடம் வந்துங்க நேராக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் மட்டும் வீதியை ஒரு முன்னாடி இருக்கா அதையும் சேர்த்து கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டுவது ரொம்ப தவறான முறை.
தெற்கு பார்த்த இடத்துல உள்ளடக்கமாக ஒரே மாதிரி நேர்கோட்டில் கட்டுவது சாலை சிறந்தது. கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கும் பொழுது இந்த வீடு வந்து தெரு கடந்து வரலாமா? தெரு கடந்து கிழக்கு பார்த்த வீடு வரலாங்கம்மா. வரும்பொழுது அதுக்கு 2 பக்கம் வரக்கூடிய உச்ச திசையினுடைய ரோடு குத்து அற்புதமாக அமைந்து 1 அடியோ 2 அடியோ 1.5 அடியோ எவ்வளோ கிடைச்சாலும் அது சிறப்பதை கொடுக்கும். மிகப்பெரிய இந்த மாதிரி கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் வருகின்ற அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த மேற்கு பார்த்த வீடு அப்படிங்கும்பொழுது மேற்கு பார்த்த வீடு தெரு கடந்து வரலாமா சார்? மேற்கு பார்த்த வீடு கண்டிப்பாக வரக்கூடாதுங்கம்மா. அது வந்து சாலைக்கு உட்பட்டு கரெக்டாக கட்டணும். ரோட்டில் வீதி விழுங்கிய மாதிரி வீதிக்கு போகக்கூடாதுங்க. அது போகணுன்னா தவறு ஏற்படும். கண்டிப்பாக சார். சார் பொதுவாக வாஸ்து அப்படிங்கும் பொழுது அதில் வந்து ஈசான்ய மூலைக்கு ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. ஈசான்ய மூலையிலையும் ஒரு அந்த தெருவோட எல்லை அப்படின்னாலும் அந்த தெரு எல்லையிலையும் வீடுலாம் கட்டலாமா? ஈசானி மூலையில் தெரு எல்லையில் வீடு கட்டக்கூடாதுங்கம்மா. எல்லைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலை என படிக்கின்ற இடத்துல வந்து ஈசானியத்தை மூடுன மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி வந்துங்க மக்களுக்கு புரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லையில் வீடு கட்டுவது அவ்வளோதான். இடம் வந்துங்க இப்போ எப்படிங்கன்னா, நான் வந்து பெரிய இடமா இருக்குது, 5 சென்ட் இருக்குது 10 சென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு உள்ளே கட்டி காம்பவுண்ட் கட்டலாம். இப்போ காம்பவுண்டே கட்ட முடியல, எங்களுக்கு வீடு 16க்கு 16 தான் இருக்குது சார், 16க்கு 20 இடமே இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டால் எல்லையில் வீடு கட்டுவது. அந்த வீதி ஒட்டு மாதிரி கட்டிடுவோம், பக்கத்து வீடு 3 பக்கம் ஒட்டு மாதிரி கட்டிடுவோம். இது வந்து ஈசானி மனை, வடக்கிலும் ரோடு கிழக்கிலும் ரோடு. ஆனாலும் வீட்டினுடைய எல்லையில் வீடு கட்டி உச்சத்தில் கதவு வைக்காமல் நீச்சத்தில் வடக்கு வாயு மூலையிலையும் கதவை வச்சு வீட்டை கட்டும் பொழுது இங்கே வந்து சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்காதுங்கம்மா. எல்லையில் வீடு கட்டுவது வந்து மிகவும் தவறான விஷயம். கண்டிப்பாக வடக்கிலும் கிழக்கிலுமாவது மதில் சோறு வச்சு 1 அடி 2 அடியாவது சந்துட்டு கட்டுவதே சாலை சிறந்தது. வீட்டுக்கு இடம் வந்து கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி கட்டுவது ரொம்ப தவறு கொடுக்கு. அதில் வந்து நீச்சத்தில் கதவு வைப்பவர்களுக்கு உயிர் சேதத்தையும் கொடுக்குங்க. இது ரொம்ப மோசமான விஷயம்தான். எல்லையில் வீடு கட்டுவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமானது. அதை வந்து நீங்கள் கேட்கும்போது மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தான் நான் அளவு சொன்னேன். சின்ன இடமா இருக்குது, நம்ம இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டிட்டோம், நீச்சத்தில் வழி வச்சிட்டோம் அப்படின்னா. எனக்கு கதவை திறந்த ரோடு, மெயின் டோர் திறந்தாச்சுன்னா உள்ளே வந்தாச்சு. வடக்கில் வாயு மூலையில் வச்சு கட்டினா கண்டிப்பாக குறைந்த நாட்களில் நிறைவான பலனெல்லாம் கொடுக்காதுங்க, மிகவும் மோசமான பலன் கொடுக்குது. ஆனால் அந்த ஈசானி மனை வந்து குபேர சம்பத்துள்ள இடம், நல்ல ஒரு அற்புதமான இடத்தை தவறாக கட்டும்போது தவறான பலன்களையே கொடுக்கிறது. சரியான இடத்தில் கட்டும்பொழுது சரியான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து எல்லையில் வீடு கட்டும்பொழுது வந்து கவனமாக இருக்கணும். கதவை திறந்த உடனே ரோடு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரிலாம் நம்ம கட்டவே கூடாது, அந்த இடத்த தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. இதுக்கும் கூட வழி இருக்குமா. இப்போ சென்னையில எல்லாம் இன்றைக்கும் கூட நம்ம ஒரு இடம் பார்த்து கொடுத்தோம். எப்படி கேட்டிங்கன்னா, இடம் சிறுசு தான், ஒரு 18 அடிக்கு ஒரு 20 அடி சார். இதில் வாஸ்துப்படி கட்டலாம். இப்போ என்னென்னு சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கே கார் பார்க்கிங் வேணும். கீழே கிரவுண்டில் ஜியில் வந்து ஜிங்கிறது கிரவுண்டில் கார் பார்க்கிங் பில்லரை போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வீடு கட்டிக்கலாம். வாய் மூலையில் படி போட்டோம் கட்டிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பகுதியிலும் சிறப்பான வாஸ்துப்படி கட்ட முடியும். 4 பக்கம் காம்பவுண்ட் போட்டுங்க, கீழே பூரா பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, செகண்ட் ஃப்ளோரில் வீடு கட்டி லிஃப்ட்டு போட்டும் கூட கட்டலாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலாக கட்டலாங்க, தவறொன்றும் இல்லை. வாஸ்து கண்டிப்பாக பிளானோடு செய்பவர்கள் நான் நிறைய செஞ்சுட்ருக்குறோம். இதோட 20-30 பிளான் அந்த மாதிரி கொடுத்துருப்போங்க. இதே சென்னையில் நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். பக்கத்து வீட்டுக்கு கூட முட்டக்கூடாதுங்க, சுற்றி வர செட் பேங்க்னு இருக்கணும். மழை பெய்யும் போது சுற்றி வர 4 பக்கம் மழை பெய்யணும். 4 பக்கம் சூரிய வெளிச்சு மத்தியானம் 12 மணிக்கு வீட்டில் பிரவேசிக்க வேண்டும். இதுவே சிறப்பான கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாக வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு இருக்கும் பொழுது வடக்கு பார்த்த வீட்டுக்கு முன்னாடி உயரமான திண்ணை வர்ற மாதிரி நம்ம வீடு கட்டலாமா சார்? வடக்கு பார்த்த வீட்டில் வீட்டினுடைய தளத்தை விட வெளியில் ஈசானி மூலையிலும் வாயு மூலையிலும் உயரமான திண்ணைகள் கண்டிப்பாக வரக்கூடாதுங்கம்மா. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டிகிட்டு இருந்த இடம், அதெல்லாம் மிகவும் தவறாக போயிங்க. அந்த அந்த வீடெல்லாம் வந்து இப்போ சமீப காலத்தில் இடிஞ்சிருச்சுங்க. அது செய்ய வேண்டும் கூட ஆள் இல்லாமல் அப்படியே துப்புரப்பட்டு புதுசாக வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தவறான பழக்கத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பாக அது வந்துங்க வீட்டில் வடக்கில் உயரம் அப்படின்னா ஈசானி உயராயிருது. ஆகவே அது வந்து மிகப்பெரிய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் கொடுக்கக்கூடிய வீடுகளாக மாறிவிடும். இப்போ தெற்கு பார்த்த வீடு இருக்குது அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு முன்னாடி உயரமான திண்ணை வரலாமா சார்? கண்டிப்பாக வரலாங்கம்மா. இது மிகச்சிறந்த அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது. இது தெற்கு பார்த்த வீட்டினுடைய புளோர் லெவலை விட வெளியில் இருக்கிற லெவல் வந்து உயரமான திண்ணை இருந்ததுன்னா, அந்த காலத்தில் திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. திண்ணைகள் நிறைய இருக்கும். கிராமத்து பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியில் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் உயரமான திண்ணைகள்ங்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. அற்புதத்தை கொடுக்கும், ஆனந்தத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு இருக்கும்போது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முன்னாடி உயரமான திண்ணை வந்தால் என்ன மாதிரியான பலன்கள்? கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முன்னாடி உயரமான திண்ணைகள் வரக்கூடாதுங்கம்மா. கிழக்கு பார்த்த இடத்துல வந்து வீட்டினுடைய தளத்தை விட
அதுலேருந்து அரை அடியோ காலடியோ குறைவான உயரத்தில் திண்ணைகள் போட்டு நம்ம உட்காந்துக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. வீட்டினுடைய உயரத்தை விட உயரமாக தான் வேண்டாம். நாங்கள் உடனே எபிசோடை பார்த்து சில பேர் சரி அப்போ திண்ணை கட்டாமல் நாங்கள் என்ன கட்டுறது அப்படின்லாம் கூட கமெண்ட் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து புரியிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடக்கிலும் கிழக்கிலும் திண்ணை கட்டக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. வீட்டினுடைய ஃப்ளோர் லெவலை விட நீங்கள் இறக்கி கட்டிக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஏற்றி கட்டினா என்னாங்கன்னா தீய பலன்கள் வரும், அவ்வளோதாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் ஒரு பதிலாக கிடைக்கும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து இங்கே எந்த திசையில் நம்ம வந்து உயர்ந்த திண்ணை வைக்கலாம், எந்த திசை பார்த்த வீட்டுக்கு உயரமான திண்ணை வைக்கக்கூடாதுன்றதை சொன்னீங்க. சரி, இப்போ பொதுவாக நம்ம நெருதி மூளை சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தீங்க. இந்த நேர்காணல்லையும் நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் காத்திருக்கிறது என்ன அப்படின்னா, நெருதி மூளையில் படிக்கட்டு வச்சு வீடு கட்டலாமா? நெருதி மூலையில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு கட்டக்கூடாதுங்கம்மா. வீட்டுக்கு வெளி சைடு படிக்க வச்சு கட்டலாம். கட்டும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலையில் 2 மாடியோ 1 மாடியோ கட்டிட்டு சும்மா 1 மாடி மட்டும் கட்டிட்டு கிராமத்தில் விட்டுட்டோம்னா மேலே கட்ட மாட்டாங்க. அவங்க நார்மலாக அப்படியே இருப்பாங்க. மதில் சுவரும் கூட கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடு வந்து அப்படியே செட் ஆகி போயிட்டே இருக்குங்க. தெற்கு பகுதியில் நெருதி மூலையில் படி போட்டால், வடக்கு பகுதியில் வீட்டினுடைய வடக்கு பேக் சைடில் அதே அளவு படி வந்து 3 அடி 3 அடி 6 அடி 2ஆம் அடிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த 6 அடி தூரம் பால்கனி போடணுங்க வடக்கில். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் தெரியாமல் கட்டினாலுமே பிரச்சனை கொடுத்துரும். அதுபோக வீடு டெவலப் ஆகிற ஏரியா, நாங்கள் மேலே மறுபடியும் கட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெருதியில் படி போடாமல் இருப்பதே சால சிறந்தது. அதனால தான் தெற்கினுடைய நெருதியில் போடாதீங்க, தெற்கினுடைய மையப்பகுதியில் போடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நம்ம அப்படி பதில் சொல்லுங்கள். நிச்சயமா சார். இப்போ பொதுவாக அக்னி மூலை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வீட்டினுடைய அக்னி மூலையில் படி அமைப்பு வரலாமா சார்? வீட்டினுடைய அக்னி மூலையில் வந்து படி அமைப்பு வரலாங்க, தவறொன்றும் இல்லை. அது அற்புதத்தை கொடுக்கும். அது ஏறுகின்ற திசை தெற்காகவும் மேற்காகவும் இருக்க வேண்டும், முதல் படி. சரி, இப்போ வந்து வீட்டோட வாயு மூலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாயு மூலை பகுதியில் நம்ம படி அமைப்பு வரலாமா சார்? வாயு மூலை படியில் படி போடலாங்கம்மா. அது வடக்கு வாயு மூலையிலையும் படி போடலாம், மேற்கு வாயு மூலையிலையும் படி போடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அது மிகச்சிறந்த வெற்றியை தான் கொடுக்கும். அந்த பகுதி மேலே மூடி வந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வாயு மூலை மூடிடுச்சு, நாம் போகும்போது நேரில் போகும்போது கிளைண்டெல்லாம் கேட்பாங்க, சார் வாயு மூலை மூடிச்சு எங்கள் வீட்டுக்கு அப்படி. மதில் சுவர் கட்டிங்க, வீட்டை தனியாக கட்டினோம்னா மேலே படி போட்டு மேலே மூடுற ரூம்பு போட்டோம்னா அது மூடாதுங்க. ஏன்னா மதில் சுவர் தான் பேசும். மதில் சுவரில் வாயு மூலையில் இடம் இருந்தால் வாயு மூலை ஓப்பன் என்று கருதப்பட வேண்டும். வீட்டினுடைய வாயு மூலை மூடினால் எல்லையில் வீடு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எல்லையில் வீடுங்கிறது தனியாக உங்களுக்கு பிரித்து பேசணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துங்க ஒரு படி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சொந்தமாக வீடு கட்டோம்னா இது நமக்கு வேண்டியே கிடையாது. நம்ம குடும்பமும் 3 தலைமுறையும் நல்லா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்கிறோம். ஆகவே அற்புதமாக ஆனந்தமாக ஒரு இடத்த வாங்கி பிளான் வாங்கி கட்டிக்கிங்க, அதுவே சாலச்சிறந்தது. கண்டிப்பாக சார். ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது வீட்டோட ஈசான்ய மூலையில் நமக்கு படி அமைப்பு வரலாமா சார்? ஈசானி மூலையில் வந்துங்க கண்டிப்பாக படி அமைப்பு வரக்கூடாதுங்கம்மா. வெளிப்படிகளாகட்டும் வடக்கிலும் வரக்கூடாது, கிழக்கிலும் வரக்கூடாது. ஈசானி மூலையில் இன்னரில் வீட்டின் உள் பகுதியில் கண்டிப்பாக படி வரக்கூடாது. அதுவும் நெருதி மூலையில் போடப்படுகிற படியும் 2ம் ஒரே பலன் கொடுக்கும். கண்டிப்பாக சார். சார், வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு வந்து எளிமையான முறையிலையும் எங்கள் எல்லாருக்கும் புரிகிற வகையிலும் உங்களுடைய பதில்கள் இருந்துச்சு. நிச்சயம் இதை பார்க்கிற மக்களுக்கு வாஸ்து சார்ந்த அவங்களுக்கு இருக்க பொது கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த நேர்காணல் ஒரு தீர்வாகவும் விடையாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி, வாழ்க வளமுடன். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல்.